இன்றைய நாளிதழ்கள் இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை அலசி ஆராயக்கூடிய பகுதி. இதுக்காக அரங்கத்தில் மூடி இணைந்திருக்கிறார் எமது மூத்த செய்தி ஆசிரியர் திரு ரஹ்மான் அவர்கள். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார், நீங்க தொடரலாம். குட் மார்னிங் ஃபரிதா. இன்றைய நாளிதழ்களினுடைய முதல் பக்கத்தின் முக்கிய செய்தி என்று எடுத்துக்கொண்டால், அது இன்றைக்கும் கூட பல்வேறு நாளிதழ்கள் பல்வேறு விதமான செய்திகளை கையாண்டிருக்கிறார்கள். பெரும்பாலான நாளிதழ்களில் இந்த லே பகுதியில் நடைபெற்ற போராட்டம் வன்முறையாக மாறியிருப்பது, அதில் பாஜக அலுவலகம் தீ வைத்து கொளுத்தப்பட்டிருப்பது, இந்த போராட்டம் ஏன் வெடித்தது, அது தொடர்பாக பாஜகவும் காங்கிரசும் மாறி மாறி குற்றச்சாட்டுகளை கூறியிருப்பது முதல் பக்கத்தில் பெரும்பாலான நாளிதழ்களில் இடம்பெற்றிருக்கிறது. 2019ஆம் ஆண்டில் அரசமைப்பு சட்டத்தினுடைய 370வது பிரிவு ரத்து செய்யப்பட்டு ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு இருந்த சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, ஜம்மு காஷ்மீரை இரண்டாக பிரிக்கப்பட்டு ஜம்மு காஷ்மீர் தனியாக ஒரு யூனியன் பிரதேசமாகவும் அதே போல் லடாக் ஒரு தனி யூனியன் பிரதேசமாகவும் பிரிக்கப்பட்டு விட்டது. ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்று அந்த மாநில அரசு தொடர்ந்து கோரிக்கைகளை விடுத்து வருகிறது. அதே நேரத்தில் லடாக்கிற்கும் மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்கிற அந்த போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அது மட்டுமல்ல, அரசமைப்பு சட்டத்தினுடைய 6வது அட்டவணையில் லடாக்கை சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து வாங்சுக் என்கிற ஒரு சுற்றுச்சூழலியல் செயல்பாட்டார் தொடர்ந்து போராட்டங்களை நடத்தி வருகிறார். அவர் அண்மையில் ஒரு உண்ணாவிரத போராட்டத்தையும் தொடங்கினார். இந்த 6வது அட்டவணை என்பது இந்த மிசோராம், நாகாலாந்து, அஸ்ஸாம் போன்ற பழங்குடியின மக்கள் வசிக்கக்கூடிய மாநிலங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கக்கூடிய ஒரு பிரிவு. அந்த பிரிவில் அந்த லடாக்கையும் சேர்க்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய கோரிக்கை. ஆக அரசமைப்பு சட்டத்தினுடைய 6வது அட்டவணையில் லடாக்கை சேர்க்க வேண்டும், தனி மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்கிற இந்த இரு கோரிக்கைகளுக்காக நடைபெற்று வந்த போராட்டங்களினுடைய ஒரு பகுதியாக நேற்று லே பகுதியில் ஊர்வலமாக சென்றவர்கள் திடீரென அது ஒரு வன்முறையில் இறங்கி விட்டார்கள். பாஜக அலுவலகம் தீ வைத்து கொளுத்தப்பட்டது. இந்த வன்முறையில் 4 அல்லது 5 பேர் உயிரிழந்திருக்கலாம் என நாளிதழ்களில் அந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே மணிப்பூரில் கலவரம் பற்றி எறிந்து அங்கு தீப்பிடித்து அங்கு இன்னும் ஒரு அமைதி திரும்பாத நிலையில் தற்பொழுது லடாக் பகுதியில் இப்படி ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு காரணம் என்ன என்பதில் மத்திய அரசும் அதே நேரத்தில் அந்த வாங்சுக் என்கிற அந்த சமூக செயற்பாட்டாளரும் அதே நேரத்தில் பாஜகவும் முரண்பாடான கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அந்த வாங்சுக் என்கிற அந்த சுற்றுச்சூழலியல் செயல்பாட்டாளர்களை பொறுத்தவரை இது ஜென் இசட், அதாவது இசட் தலைமுறையினுடைய கோபத்தினுடைய வெளிப்பாடு என்று அவர் சொல்கிறார். அண்மையில் நேபாளத்தில் நடைபெற்ற அந்த ஜென் இசட் கிளர்ச்சி போலத்தான் இதுவும் என்று அவர் கூறுகிறார். வேலைவாய்ப்பின்மை, பணவீக்கம் போன்ற பல்வேறு பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்ட இளைஞர்கள் கொதித்தெழுந்ததனுடைய விளைவு என்று அவர் சொல்கிறார். ஆனால் அதே நேரத்தில் மத்திய உள்துறை அமைச்சகத்தை பொறுத்தவரையில் இந்த சுற்றுச்சூழலியல் செயல்பாட்டாளர் தான் இந்த வன்முறையை தூண்டியவர் என்று அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். மற்றொரு பாஜகவானது காங்கிரஸ் தான் இந்த வன்முறைக்கு பின்னணியில் இருக்கிறது என்று குற்றம் சாட்டியிருக்கிறது. இதை தவிர்த்து விட்டு முதல் பக்கத்தினுடைய முக்கிய செய்தி என்று பார்க்கும் பொழுது, அந்த சமூக வலைத்தளங்களுக்கு ஒழுங்குமுறை அவசியம் என்று கர்நாடக உயர்நீதிமன்றம் கூறியிருக்கக்கூடிய மிக முக்கியமான உத்தரவு பதிவாகி இருக்கிறது. இது ஆங்கில நாளிதழ்களில் மட்டும் இருக்கிறது. தமிழ் நாளிதழ்களில் இந்த செய்தி கண்ணில் படவில்லை. தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின் கீழ் இந்த சில குறிப்பிட்ட கண்டென்ட்டுகளை நீக்குமாறு எக்ஸ் வலைத்தளத்திற்கு மத்திய அரசு மாநில அரசும் உத்தரவுகளை பிறப்பிக்கிறார்கள். அப்படி கண்டென்ட்டுகளை நீக்க சொல்கிற உத்தரவு என்பது பேச்சுரிமைக்கு எதிரானது என்று எக்ஸ் வலைத்தளம், எலான் மஸ்கினுடைய எக்ஸ் வலைத்தளமானது கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்திருந்தது. அந்த வழக்கில் தான் முக்கியமான இந்த உத்தரவை கர்நாடக உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. இது நவீன கருத்துக்களினுடைய ஒரு திறந்த வெளி அரங்கமாக இருக்கக்கூடிய இந்த சோசியல் மீடியாக்களுக்கு ஒழுங்குமுறை, ரெகுலேஷன் என்பது கட்டாயம். அது ஒரு அராஜகத்தன்மை கொண்ட ஒரு சுதந்திரத்துடன் இயங்குவதை அனுமதிக்க முடியாது என்று கர்நாடக உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. அது மட்டுமல்ல, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பேச்சுரிமைக்கான தரமுறைகள், ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் ஃப்ரீ ஸ்பீச் என்பதை நாம் இந்தியாவில் அப்படியே கொண்டு பொருத்த முடியாது. எனவே இங்கு கட்டுப்பாடுகள் அவசியம் என்று கர்நாடக உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. ஏற்கனவே இந்த சோசியல் மீடியாக்களை பொறுத்தவரையில் சில முக்கியமான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த சோசியல் இன்ஃப்ளூயன்சர் என்று சொல்பவர்கள் பேச்சுரிமையின் கீழ் ஒரு பாதுகாப்பை கோர முடியாது. அவர்கள் எதை வேண்டுமானாலும் பேசிவிட்டு சென்று விடுகிறார்கள். எனவே அவர்களது பேச்சுகளுக்கு அவர்களை பொறுப்பாக்க வேண்டும். பேச்சுரிமை என்ற ஒரு அரசமைப்பு சட்ட பிரிவை காட்டி அவர்கள் தப்பித்துக் கொள்ள முடியாது என்று உச்சநீதிமன்றம் கூறியிருந்தது. இந்த நிலையில் இந்த எக்ஸ் வலைத்தள வழக்கில் கர்நாடக உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கும் உத்தரவு என்பது முக்கியத்துவம் பெறுகிறது. அரசியல் அரங்கில் அதிர்வலைகள் எடுத்துக்கொண்டால் நமது தமிழ்நாட்டு அரசியல் அரங்கில் ஏற்படக்கூடிய அதிர்வலைகள் தான். ஆனால் அவை சிறு சிறு அதிர்வலைகளாகத்தான் இதுவரை நீடித்து கொண்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி நேற்றைய பிரச்சாரத்தின் போது
திமுக கூட்டணி கட்சிகளை அடிமையாக வைத்திருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். வழக்கமாக திமுக அதிமுகவை பார்த்து பாஜகவினுடைய அடிமை என்ற குற்றச்சாட்டை கூறும். இந்த முறை எடப்பாடி பழனிசாமி திமுக கூட்டணி கட்சிகளை அடிமையாக வைத்திருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அதுவும் காங்கிரஸை சுட்டிக்காட்டி அவர் சொல்லியிருக்கிறார். காங்கிரஸ் ரெய்டு விட்டு திமுகவிடம் மிரட்டி கூட்டணி பேரம் செய்த ஒரு காலம் போய் இப்பொழுது காங்கிரஸை திமுக அடிமையாக வைத்திருக்கிறது, தனக்கு விருப்பமானவரை காங்கிரஸ் மாநில தலைமைக்கு கொண்டு வருகிறது என்பது போல எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார். அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டு அரசியல் அதிமுக முதலிடத்தில் இருப்பதாகவும் 2வது இடத்திற்கு தான் போட்டி நடைபெறுவதாகவும் அவர் கூறியிருக்கிறார். இதற்கு நடுவே டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமி ஒருபோதும் முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்க முடியாது, அவர் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கும் வரை என்டிஏ கூட்டணிக்கு திரும்ப போவதில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். அவர் அது மட்டுமல்ல, ஏஎன்ஐ செய்தி நிறுவனத்திற்கு பேசும் பொழுது கடந்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அதிகாரத்திற்கு வருவதை தடுக்க வேண்டும் என்று நாங்கள் நினைத்தோம், அதை செய்து விட்டோம். அதே போல இப்பொழுது அவர்களுக்கு சிங்கிள் பாயிண்ட் அஜெண்டா என்று சொல்கிறார். அவர்களுக்கு ஒரே ஒரு அஜெண்டா தான், அது என்னவென்றால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக விடக்கூடாது என்று அவர் சொல்லியிருக்கிறார். இதே நேரத்தில் ஓ பன்னீர்செல்வத்தை மறைமுகமாக குறிப்பிட்ட அதிமுகவினுடைய வைகை செல்வன் பிரிந்து சென்றவர்களை கட்சியில் சேர்த்துக் கொள்ளலாம் என்பது போல ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். அது குறித்து ஓபிஎஸ்ஸிடம் கேட்டபொழுது வைகை செல்வனுக்கு என்ன அந்த அதிகாரமாக கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கட்சி என்பது போல எகத்தாளமாக கேட்டிருக்கிறார். அதே நேரத்தில் சிவி சண்முகம் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் போன்றவரை ஒருமையில் பேசி உங்களெல்லாம் எப்படி கட்சியில் நாங்கள் சேர்த்துக்கிறது என்பது போல அவர் பேசியிருக்கிறார். அது குறித்தும் ஓபிஎஸ்ஸிடம் கேட்டபொழுது நான் என்ன அதிமுகவில் இணைத்துக் கொள்ளுங்கள், கூட்டணியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சிவி சண்முகம் வீட்டு வாசலிலா போய் நின்றேன் என்பது போல ஒரு எதிர்கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதைவிட மிக முக்கியமாக அண்ணாமலை மீண்டும் நீங்கள்லாம் என்டிஏ கூட்டணிக்கு வர வேண்டும் என்று கூறுகிறாரே என்று ஓபிஎஸ்ஸிடம் கேட்டபொழுது அது பற்றி இப்பொழுது பதில் சொல்ல விரும்பவில்லை என்று அவர் நழுவலாக பதில் சொல்லியிருக்கிறார். அப்படியானால் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் போன்றோருக்கு வேறு ஏதேனும் திட்டம் இருக்குமா என்று தெரியவில்லை. அண்ணாமலை கூட டிடிவி தினகரனை சென்று சந்தித்திருக்கிறார். இதற்கு நடுவே செங்கோட்டையனும் டிடிவி தினகரனை சந்தித்ததாக ஒரு செய்தி வெளியானது. ஆனால் தான் அப்படி யாரையும் சந்திக்கவில்லை என்று செங்கோட்டையன் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். இதற்கு நடுவே இந்த கூட்டணி தர்மம் என்ற வகையில் செந்தில் பாலாஜிக்கும் ஜோதிமணிக்கும் இடையே ஒரு புகைச்சல் ஏற்பட்டிருக்கும் போல் இருக்கிறது. கரூரில் ஒரு பெண் நிர்வாகி, காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு பெண் நிர்வாகி காங்கிரஸில் இணைந்தது, திமுகவில் இணைந்ததை சுட்டிக்காட்டி செந்தில் பாலாஜி ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவை போட்டிருந்தார். அதற்கு ஜோதிமணி இது கூட்டணி தர்மத்தை மீறி இப்படி கட்சியில் போச்சிங் செய்யலாமா, போச்சிங் என்றால் ஒரு சட்டவிரோத வேட்டை என்று பொருள்படும், இப்படி கட்சியில் இருப்பவர்களை பிடித்து கொண்டு செல்லலாமா என்பது போல அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு நடுவே அப்படி திமுகவில் இணைந்த காங்கிரஸ் சேர்ந்த அந்த பெண்மணி காங்கிரஸில் எந்த பொறுப்பிலும் இல்லை என்று தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் தலைவி ஹசீனா சையத் கூறியிருந்தார். இதைத் தொடர்ந்து அந்த ஃபேஸ்புக் பதிவை செந்தில் பாலாஜி நீக்கிவிட்டார் என்பதை பார்க்கிறோம். புவிசார் அரசியல் நகர்வுகள் என்று பார்க்கும் பொழுது ஜெலன்ஸ்கி இந்தியா எங்களோடு தான் பெரும்பாலும் இருக்கிறது, மற்றவற்றை ட்ரம்ப் கவனித்துக் கொள்வார், இந்த கச்சா எண்ணெய் வாங்குகிற விவகாரத்தில் மட்டும் அவர்கள் சரியாக இந்த இந்தியா தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டால் நன்றாக இருக்கும் என்பது போல உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். இதற்கு நடுவே பியூஷ் கோயல் வருங்காலத்தில் அமெரிக்காவிடமிருந்து கச்சா எண்ணெயை இந்தியா அதிகமாக வாங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாக அவர் சொல்லியிருக்கிறார். இதற்கு நடுவே ட்ரம்ப் பாகிஸ்தான் பிரதமர் மற்றும் சில அரபு நாடுகளைச் சேர்ந்த அரசு தலைவர்களோடு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். அது காசாவில் போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பான பேச்சுவார்த்தை என்று சொல்லப்படுகிறது. அப்படி பேசிய பொழுது அந்த பாலஸ்தீனத்தினுடைய மேற்கு கரை பகுதியை இஸ்ரேல் தன் நாட்டோடு இணைத்துக் கொள்வதை அமெரிக்கா ஒருபோதும் அனுமதிக்காது என்று ட்ரம்ப் கூறியதாக சில வட்டார தகவல்களை மேற்கோள் காட்டி டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழில் செய்தி போட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் இந்த ட்ரம்ப் 7 போர்களை நிறுத்தி விட்டேன், எனவே எனக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வேண்டும் என்று சொல்லி கொண்டிருக்கிறார் அல்லவா, அவருக்கு பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் ஒரு நல்ல ஐடியா சொல்லியிருக்கிறார். என்னன்னா, உங்களுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வேணும்னா நீங்கள் அந்த காசாவில் நடக்கின்ற அந்த போரை முடிவுக்கு கொண்டு வாருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அது மட்டும் போதாது, காசா மேற்கு கரை பகுதியில் இணைத்து தனி பாலஸ்தீனம் என்கிற ஒரு சுதந்திர நாட்டை உருவாக்குவதற்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உதவுவாரேயானால் அவருக்கு அந்த அமைதிக்கான நோபல் பரிசு பெறுவதற்கான அந்த வாய்ப்பு இருக்கிறது என்பது போன்றிருக்கிறது. கண்ணில் பட்டதில் கவனம் ஈர்த்த செய்திகள் என்று பார்க்கும் பொழுது சுகாதாரத்துறை செயலாளராக இருந்த நேற்று வரை எரிசக்தித்துறை முதன்மை செயலாளராக இருந்த பீலா வெங்கடேசன் காலமாகி இருக்கிறார். அவர் புற்றுநோய் காரணமாக உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கு நடுவே கோவையில் இந்த தெருநாய்களை பிடித்து ரேபிஸ் சோதனை செய்திருக்கிறார்கள். அதில் இதுவரை பிடிபட்ட நாய்களுக்கு 25 நாய்களுக்கு ரேபிஸ் தொற்று இருந்திருக்கிறது. அவை கடித்தால் அங்கு இருக்கிற மக்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படும் என்று நினைக்கும் பொழுது நமக்கு அச்சமாக இருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்றி உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை பொறுத்தவரையில் அந்த
மனுவை போட்டவர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூறியிருக்கிறார்கள். இந்த மொட்டை கிருஷ்ணன், சம்போ செந்தில் போன்றவர்கள் வழக்கில் தொடர்புடையவர்கள், அவர்கள் இன்னும் கைது செய்யப்படவே இல்லை. அதேபோல ரவுடி திருவேங்கடம் ஏன் என்கவுண்டர் செய்யப்பட்டார் என்பது குறித்து போலீஸ் இதுவரை விளக்கம் அளிக்கவில்லை. ரவுடி நாகேந்திரனுடன் தமிழக காங்கிரசினுடைய முக்கிய பொறுப்பில் உள்ள ஒரு நெருங்கிய தொடர்பில் இருந்தவர். ஆனால் அவரிடமிருந்து போலீஸ் இதுவரை விசாரணையை நடத்தப்படவில்லை. பல உண்மைகளை மறைத்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறார்கள் என்று வாதிட்டிருக்கிறார்கள். இந்த வாதங்களை ஏற்று உயர்நீதிமன்றம் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றியிருக்கிறது. இதற்கு நடுவே போலீஸ் கொட்டடியில் அடித்து கொலை செய்யப்பட்ட அஜித்தினுடைய கொலை வழக்கையும் சிபிஐ தான் விசாரித்து வருகிறது. அவர்கள் இன்னும் 6 வாரங்களில் விசாரித்து முடிக்க வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. ஃபரிதா, நன்றி சார்.